இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு ஐபி ரஹீம் மற்றும் இளஞ்செழியன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்க. ஆமா, நீங்களும் இல்ல? ஆமா, 2 பேர் வந்திருக்காங்க. முடிச்சிட்டு பேசுறேன். ஆமா, 2 அணில் குஞ்சுங்க. சரி, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எதற்காக அணில் குஞ்சுன்னு சொல்றீங்க முக்தார் சார்? விஜய் தான் சொன்னார். என்னன்னு? தன்னை அணிலாக சொல்வது பெருமைப்படுறேன்னாரு. அதனால என்ன போச்சு, அவரே அணில் என்பது அந்த தொண்டர்கள் குஞ்சுக்கு தானே அணில் குஞ்சுங்க. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு துருன்னு தான் பண்ணுது. அணில் குஞ்சுங்க கரண்ட் கம்பல ஏறுது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுது, மரத்து மேல ஏறுது. அதுக்கு எந்த அளவுக்கு போகணும்னோ அந்த அறிவாற்றலும் அதுக்கு இருக்குது இல்ல. பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா, போய் கிளை ஏறி தூக்கி கொண்டு போ. பெருமைப்படுறோம் நாங்க. நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம். பெருமைப்படுறோம். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுது, கரண்ட் கம்பல ஏறுதுலாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அணில் குஞ்சுகள், குஞ்சு அதுதான் அணில் குஞ்சுகள். குஞ்சு அணில் குஞ்சுகள் குஞ்சு. அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே ஊருக்க வராத. அணிலே என்ன மாதிரி இருக்கான்ட்டு சார், இந்த வார்த்தைங்க பயன்படுத்துற காரணம் என்ன சார்? சொல்றேன், சொல்லுங்க சார். இப்போ விஜய் சொல்றாருல, எவனோ ஒரு தேவடியா பையனை வச்சுட்டு என்ன சொல்றேன்னு சொல்றாங்க. அந்த தேவடியா பையன் யாரு? எங்கள் தலைவர் தான். மர்க்கா சொல்லு. எவனோ ஒரு தேவடியா பையனை வச்சுட்டு என்ன சொல்றேன்னு சொல்றாங்க. அந்த தேவடியா பையன் யாரு? எங்கள் தலைவர் தான். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதானே. டான்ஸ் ஆடுறவங்களுக்கு பேரு திருவடியாளர்கள். அதை வந்து போ மாத்திட்டாங்க. அப்படியே தேவடியா வந்துருச்சு. அவ்வளவுதானா? அது அவ்வளவுதான் சார். பழைய படங்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் சார். உங்களுக்கு தெரியாதா சார் இருக்குது? மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இல்ல, உண்மையா தெரியும் சத்தியமா. ஆமா சார். தேவடியானா இதான் சார் அர்த்தம். இது என்ன சொல்லுவாங்க? தேவடியானா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தேவடியானா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தேவடியானா சொல்லுவாங்க. டான்ஸ் ஆட வச்சு கடவுளுக்கு மகிழ்விக்கிறவங்கன்னு சொல்லி தேவடியா வந்துருச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. டான்ஸ் ஆட வச்சு கடவுளுக்கு மகிழ்விக்கிறவங்கன்னு சொல்லி தேவடியா வந்துருச்சு. ஆசிட் எடுத்து வாயில ஊத்திடுவேன். அமைதியா இருந்துருங்க. இதோட எனக்காக வந்தீங்க, இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு, தார்மீகமாக நான் இதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு மனம் வருத்தக்கூடிய ஒரு மனநிலை மனசாட்சி உள்ளவனுக்கு இருக்கும். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா. ஆனால் விஜய் என்ற அற்ப அரக்கனுக்கு அது இல்லை. விஜய் என்ற அற்ப அரக்கனுக்கு அரக்கன்ற வார்த்தையை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். என் பகவான் மேல யாரு கையாவது பட்டுச்சு கொந்தடிச்சு வேண்டாம். 8:45 நாமக்கல் சொன்னார்ல, ஏன் லேட்டா வந்தார் சார்? லேட் ஆனது ஆயிடுச்சு சார். சார் எந்த மயிரானசோ ஆயிடுச்சு. கரெக்ட் சார், லேட் ஆயிடுச்சு சார். எதுக்கு தெரியாது சார். சார் லேட்டுன்றீங்க. நான் நார்மலா ரோட்ல வர்றதுக்கும் ஒரு தலைவர் வர்றதுக்கும் மக்கள் வந்து அவ்வளவு கூட்டம் நிக்கிறாங்க சார். கை கொடுங்க. காலத்தாமதம் ஆகதானே செய்யும். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நக்கலா மிருகத்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். சார் தயவுசெய்து மிருகத்தனமான அந்த பதிவு வானாங்க. சரி, பொறுக்கித்தனமா சிரிச்சுக்கினே இருந்தார். சார் என்ன சார் நீங்க மிருகத்தனம் அரக்கான ஆரம்பத்திலிருந்து ஒரு கழகத் தலைவரை நீங்க என்னென்ன விமர்சனம் பண்ணுவீங்க பண்ணிட்டே இருக்கீங்களே சார். முக்கியமானது ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சோம். வெட்டில இருந்து எல்லாமே தண்ணி தானே, குழால் தானே தண்ணி வருது. இப்போ எல்லா தண்ணி ஒண்ணு தானே. என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. உங்க பாத்ரூம் தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்க இங்க வந்து உட்காந்துக்கிறோம். உங்க பாத்ரூம் தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்க வரல, மன்னிக்கணும். குடிங்க, நான் குடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்குது? குடிங்க. சரி அப்ப நீங்களும் குடிக்கணும். எனக்கு மனம் எது உணவு இதுன்னு தெரியாது. எதாச்சும் சாப்பிட்டு வேணா எனக்கு அறிவு இல்ல. பாத்ரூம் தண்ணி குடிப்பேன். சாப்பிட மாட்டாங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவர் மரியாதைக்காக. மரியாதையெல்லாம் மயிரும் இல்ல. லெட்டின் தண்ணி சொன்னீங்க, குடிங்க. எதுக்கு சார்? நல்லது சார். ஆடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இருக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. அடுத்து தற்கூரிசின்னு ஒன்று சொல்றாங்க. 2 வார்த்தை வந்து தற்கூரியா சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? எங்களை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களை தற்கூரிசி அப்படின்னு சொல்றாங்க. பேசாதடா,
படிக்காத தற்குறிப்பில் சார் தற்கொலைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு புத்தியே இருக்காது, சூடு சோனம் இருக்காது. பேர் வந்து தற்குறி. அப்ப இனிமே நீங்க தற்குறி, நீங்க தற்குறி, பெரிய தற்குறி, சின்ன தற்குறி. என்ன தற்குறி? அணில் குஞ்சு தமிழ்ல வெட்டிக்கலாம். அணில் குஞ்சு தற்குறி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. அது என்னன்னு தெரியல. எந்த மீட்டிங் என்ன எடுத்தாலும் தற்குறி அணில் தற்குறி. நன்றி நன்றி. டிவிக்கு கொண்டு போனாங்க. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். பத்திரிகைகள்கிட்ட ஆனந்தரங்கள் நான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை, அதுவும் மிஸ்டேக்கு. ஆயுத பூஜை பண்ணாரு, அதுவும் மிஸ்டேக்கு. மிஸ்டேக்கு. இது கட்சியா? இது கட்சியில ஒரு மயிரும் இல்லை, கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களாம் ஒரு மனுஷனும் இல்லை. அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா கேவலமான ஈரக்கிழவி அணில் குஞ்சுகள் தான். நன்றி, வணக்கம். நன்றி, கிளம்பி போங்க. அடி கொஞ்சம் ஓவரா பேசாதா, ஓடி போயிட்டு ஓவரா நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா?